முக்கிய செய்திகள். தேர்தல் முறைகேடுகளில் ஆளும் கட்சியினர் ஈடுபடாமல் இருக்க தேமுதிக தொண்டர்கள் விழிப்போடு கண்காணிக்க வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். தமிழக உள்ளாட்சி தேர்தலில் நாளை முதல் கட்ட வாக்குப்பதிவு. பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயார். அண்ணா ஹசாரே குழுவிலிருந்து பிரசாந்த் பூஷன் நீக்கப்படுகிறார். சர்ச்சைகளால் ஹசாரே ஒரு வாரம் மௌன விரதம். ஆந்திராவில் தீவிரமடைந்து வரும் தனி தெலுங்கானா போராட்டம். நாளை முழு அடைப்பிற்கு போராட்ட குழுவினர் அழைப்பு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு புதிய மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வருவார்கள் என்ற அசையாத நம்பிக்கை தமக்கு ஏற்பட்டுள்ளதாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் தாம் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்ததில் சென்ற இடமெல்லாம் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்து பேராதரவு கொடுத்ததாக கூறியுள்ளார். உள்ளாட்சி மன்ற பொறுப்புகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்த அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலிலும் தாங்களே பதவிகளை கைப்பற்ற சாமவேததான தண்டம் என்ற 4 வகை உபாயங்களை கையாண்டு வருவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பல இடங்களில் வாக்காளர் பட்டியல் சரிவர இல்லை என்றும், சில இடங்களில் தேமுதிக வேட்பாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள் என்றும் கூறியுள்ள அவர், ஆளும் கட்சியினர் விதிமுறைகளை மீறி கட்சி சின்னம் பொறிக்கப்பட்ட பூத் சிலிப்புகளை வழங்கி வருவதாகவும், இதனை அதிகாரிகள் தெரிந்தும் தெரியாதது போல் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையரால் எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை விட ஆளும் கட்சியினருக்கு தரப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் 400 வாக்காளர்கள் கூடுதலாக உள்ளது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருப்பதாகவும், ஒரு வார்டிலேயே 400 வாக்காளர்கள் கூடுதலாக இருந்தால் மற்ற இடங்களில் எவ்வளவு இருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக ஆட்சியில் எத்தகைய அராஜக முறையில் நடத்தப்பட்டது என்பதை நாடே நன்கு அறியும் என்றும், அதனை சென்னை உயர்நீதிமன்றமே கண்டித்து மறு தேர்தலுக்கு உத்தரவிட்டது என்றும், அந்த நிலை மீண்டும் வரக்கூடாது என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்ற முறை போல் முறைகேடு இல்லாமல் இந்த உள்ளாட்சி தேர்தல் நேர்மையாகவும் முறையாகவும் நடத்தப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாகவும், அதற்கு ஏற்ற வகையில் மாநில தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் தேர்தல் அதிகாரிகளும் நடந்து கொள்வார்கள் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை சீர்குலைக்க யார் நினைத்தாலும், எத்தகைய சக்தியை பயன்படுத்தினாலும் அவற்றை உடனுக்குடன் தேர்தல் ஆணையத்திடமும் தலைமை கழகத்திடமும் தெரிவிக்க தேமுதிக தொண்டர்களும் கூட்டணி கட்சியினரும் விழிப்போடு பணியாற்ற வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக உள்ளாட்சி தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இதையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. தமிழக உள்ளாட்சி முதல்கட்ட தேர்தல் 10 மாநகராட்சிகள், 60 நகராட்சிகள், 259 பேரூராட்சிகள் மற்றும் 191 ஊராட்சி ஒன்றியங்களில் நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் இந்த வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சி மற்றும் பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களில் வெப் கேமராக்களில் பதிவு செய்து கண்காணிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த முதல்கட்ட தேர்தலை ஒட்டி வாக்கு மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. திருச்சியில் மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து தேர்தல் அதிகாரி வீரராகவ் மற்றும் தேர்தல் பார்வையாளர் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டன. திருச்சி மாநகராட்சியில் 3725 தேர்தல் பணியாளர்கள் உட்பட 12,000 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்டத்தில் தேர்தல் நடக்கும் பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் பலத்த பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டன.
ராசிபுரம் அருகே உள்ள மலை கிராமங்களுக்கு அதிகாரிகள் வாக்குப்பெட்டிகளை போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் சென்றனர். சாலை வசதி இல்லாததால் மலைமேல் உள்ள கிராமங்களுக்கு அதிகாரிகள் நடந்தே சென்றனர். நாங்கள் ஒரு 30 பேர் போகிறோங்க. நான் 30 பேருமே முன்னாடியே நடந்து 13 கிலோமீட்டர் நடந்து பொட்டியை தூக்கிட்டு நாங்கள் வனத்துறை அலுவலர் அண்டு பிசி கூட கூட்டி போய் எங்களுக்கு எலெக்ஷனுக்கு உறுதியாக இருக்கிறாங்க. தேர்தலின் போது வன்முறையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரிபாதி எச்சரித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் நாளை முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதையொட்டி சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பெருநகர காவல்துறை ஆணையர் திரிபாதி, வாக்குப்பதிவின் போது யாரேனும் வன்முறையில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தேர்தல் அமைதியாக நடைபெற அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டு வருவதாகவும் மக்கள் அச்சமின்றி வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்கலாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லா லொகேஷன்ஸில் நம்ம யூனிஃபார்ம் போலீஸ் பர்சன் போட்டிருக்கோம். நம்பர் 1. நம்பர் 2, சென்சிட்டிவ் பூத்ஸில் நம்ம எக்ஸ்ட்ரா மேன் பவர் வி ஹவ் ஆடட். வாக்குப்பள்ளி முடிச்சுட்டு வருவாங்க அந்த கவுண்டிங் சென்டருக்கு தனி பந்தோபஸ்து, இப்போ ஆம்பளை கார்டு போடுவாங்க, அதுக்கு ஒரு ஆஃபீஸர் இன்சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த பில்டிங்கினுடைய செக்யூரிட்டிக்காக தனியாக போலீஸ், அதுக்கு தனி ஸ்கீம் போட்டிருக்கோம். அதனால பாதுகாப்பாக இருக்கும். அதெல்லாம் சீல் போட்டு அங்கே ஆர்ம்ஸ் கார்டு இருப்பாங்க. சென்னை பெருநகரில் உள்ள மொத்தம் 4934 வாக்குச்சாவடிகளில் 1905 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு வீடியோ பதிவு செய்யப்படும் என்று மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான கார்த்திகேயன் தெரிவித்தார். இதுவரை பூத் சிலிப்புகள் கிடைக்கப்பெறாதவர்கள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்கள் பூத் சிலிப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். நம்முடைய மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நடக்கிற நிகழ்வுகளை பதிவு செய்வதற்கும் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் வீடியோகிராஃபர்ஸ், ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர்ஸ் என்கேஜ் பண்ணுறோம். தேர்தல் தொடர்பான புகார்களை கொடுக்க 24 மணி நேர தகவல் தொடர்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கார்த்திகேயன் தெரிவித்தார். காஷ்மீர் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்தினால் ஹசாரே குழுவில் இருந்து பிரசாந்த் பூஷன் நீக்கப்பட உள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் மீதும் அண்ணா ஹசாரே அதிருப்தியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. காஷ்மீர் குறித்து பிரசாந்த் பூஷன் தெரிவித்த கருத்தால் ஆத்திரமடைந்த சிலர் அவரது அலுவலகத்திற்குள் புகுந்து அவரை அடித்து உதைத்தனர். இந்த நிலையில் தனது சொந்த ஊரான ராலேகான் சித்தியில் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த ஹசாரே, நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைப்பவர்கள், பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தான் எதிர்ப்பதாகவும், காஷ்மீர் பற்றி பிரசாந்த் பூஷன் தெரிவித்த கருத்தினால் தான் மிகவும் வேதனை அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். விரைவில் தங்கள் குழுவின் உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி பிரசாந்த் பூஷனை லஞ்ச ஊழலுக்கு எதிராக இயக்கத்தில் தொடர அனுமதிப்பதா வேண்டாமா என்பது பற்றி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஹசாரே குழுவில் இடம்பெற்றுள்ள கிரண்பேடி, அரவிந்த் கெஜ்ரிவால், வெளியிலிருந்து இந்த இயக்கத்தை ஆதரிக்கும் சுவாமி அக்னிவேஷ் போன்றோரும் பிரசாந்த் பூஷனுக்கு எதிராக உள்ளதால் ஹசாரேவின் உயர்மட்ட குழுவில் இருந்து அவர் நீக்கப்படுவது உறுதியாகிவிட்டது. இதனிடையே நாடாளுமன்றத்தை விட முக்கியமானவர்கள் மக்கள்தான் என்றும், அதன் அடிப்படையில் அண்ணா ஹசாரே நாடாளுமன்றத்தை விட உயர்ந்தவர் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ள கருத்தும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கெஜ்ரிவாலின் கருத்தை விரும்பாத ஹசாரே ஒரு வாரம் மௌன விரதம் இருக்கப் போவதாக அறிவித்ததுடன் இயக்கத்தில் உள்ள யாரும் தேவையில்லாமல் தன்னை புகழ வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் ஹசாரேவின் குழுவில் தற்போது பிளவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை தொடர்ந்து மீறி வரும் அதிமுகவினர், கட்சி சின்னம் பதித்த பூத் ஸ்லிப்புகள் விநியோகம். கனமழையால் பழனி யானை பாதையில் கடும் நிலச்சரிவு, இரவு நேரத்தில் நிகழ்ந்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.